செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா அனாலிசிஸ் மற்றும் நாளைக்கு மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ்ல என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் வித் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக் போகலாம். ஸோ நாளையோட லெவல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நம்மளோட ப்ரிடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்றத சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ வாங்க. ஸோ நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் இண்டிசஸோட ரேஞ்சஸ் எல்லாமே நம்ம ஓஏ டேட்டாவோட அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னொரு தடவை தெளிவாக சொல்லிக்கிறேன், நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல. ப்ரிடிக்ஷன் என்னோட நம்ம இண்டிசஸோட ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் லைவில் போயிட்டு இருக்கும்போது இல்லை, நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது February 2 காலையில் 6:30 மணிக்கு 6:36க்கு அப்டேட் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரு 6:30லேருந்து 7 மணிக்கெல்லாமே நம்ம என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸு ப்ரிடிக்ஷன், நான் எங்கே பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோடய ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 0 to ஹீரோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்சு ஸ்ட்ரைக்கில் எந்த லெவலில் நான் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட்ஸ், மேக்ஸி டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற 0 to ஹீரோவுமே நம்ம 6:30லேருந்து 7:30 மணிக்கெல்லாம் நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றோம். ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் இருக்க காமன் டெலிகிராம் குரூப் லிங்க் மூலிமா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அது மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுவோம். ஓகே, நம்ம சிம்பிளாக பார்க்குறதுனால பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வெள்ளிக்கிழமை நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் பார்த்தோம் அப்படின்னா 47,500, அதேமாதிரி 45,000 புட்டு, 47,800 கால், அதே மாதிரி 44,600 புட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா காலையில் 6:30 மணிக்கு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 9:10லேருந்து 9:15க்குள்ளே ப்ரீ ஓப்பன் முடிஞ்ச பிறகு என்னோடய ஃபோக்கஸ் எந்த சைடில் இருக்குது அப்படின்றது, கால் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றத ப்ரிடிக்ஷனை நம்ம டைரக்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்திருந்தது பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் தான் டார்கெட் வந்துருந்துச்சு, புட் சைடில் டார்கெட் இல்லை. ஸோ அதனால் கால் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ 47,500 இப்போ இதிலே பார்த்தோம் அப்படின்னா 47,500ல் நான் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 80லேருந்து 90 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதில் டார்கெட் வந்து 130, 149, 168, 188. ஸோ இந்த 4 டார்கெட் கொடுத்துருந்தேன். நம்ம ப்ரீ ஓப்பன் முடிஞ்சோடனே அதில் எந்த டார்கெட்டுக்கு வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்றதையும் இதிலே கொடுத்துருவோம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் 4 வரைக்கும் 47,500. ஸோ டார்கெட் 4ன்றது 188. அதே மாதிரி 47,800 காலில் டார்கெட் 4 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அது 115. ஓகே, நம்ம ஸ்ட்ரைக்ஸில் இது மூவ்மெண்ட் போயிருக்குதா அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ 47,500, 80லேருந்து 90 ரூபாய் ரேஞ்சில் நான் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா டைம் கரெக்டாக ஒரு 11 மணிக்கு அந்த 80ல் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போனதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் 4 188 அதை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து டவுன். ஸோ நம்மளோட பையிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பையிங்லேயும் கிடச்சிருச்சு, அதேமாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டையும் இது ரீச் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்ட்ரைக் பார்த்துருவோம். ஓகே, 47,800 கால் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 45லேருந்து 55.
கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அதே 11.5க்கு 45 ரூபாயில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போணுச்சு. நம்மளுடைய டார்கெட் 4 அப்படின்றது 115 ரூபா. ஸோ அந்த 115 ரீச் பண்ணிவிட்டு டவுன் ஆகிடுச்சு. ஸோ 2 ஸ்ட்ரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பையிங்க்கும் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டையும் ரீச் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஓகே, நீங்களும் இதே மாதிரி நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். வாங்க ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ இப்போ மேஜர் லெவல் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,854 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நியரர் சப்போர்ட்டுன்றது நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்குது 21,700 21,800. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு சப்போர்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப்பும் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்தால் 515 21,515 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 21,979. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆல் டைம் ஹை 22,124 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து ஒரு செல்லிங் ஜோனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்தால் அகைன் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த லோ 21,137 இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த லெவல் இருக்குது இல்லையா, ஸோ டபுள் டாப் பேட்டர்ன் இங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ டபுள் டாப் பேட்டர்ன் படி நம்மளுக்கு 21,137 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிவிட்டு அதே ரேஞ்ச் டவுன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ 20,159, அதாவது 21,133 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு 20,159 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் இதை பிரேக் பண்ணி டவுன் வந்தாங்க அப்படின்னா. ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம் நிஃப்டிக்கு. ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் மண்டேக்கு பார்த்தோம் அப்படின்னா 22,022 லோ 21,685 இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,918 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு நம்மளுடைய ஹை 22,022 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 21,986. ஸோ 21,986 22,022 அப்படின்றது ஒரு மண்டேக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஹையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,106 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதையும் கடந்து மேலே போகும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,190. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,789க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு நம்மளுடைய லோ 21,685 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 21,721. ஸோ 21,721 21,685 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா அந்த ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்றது 21,601. ஸோ அதையும் கடந்து கீழே வரும் பட்சத்தில் மேக்ஸிமம் சப்போர்ட்டாக, அதாவது மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,517. ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், ஒரு சின்னதாக அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 21,918 22,022 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா
இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி இமீடியட்டாக ஒரு டவுன் வரும்போது நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்கக்கூடிய 21,918 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 22,022 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபர்தராக ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,918 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேப் அப்பில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனில் இங்கே ஓப்பன் ஆகும்போது. அதுவே ஒரு கேப் டவுனில் நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறாங்க. ஸோ 21,789 21,685 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 21,789 ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 21,789 மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,685 பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,918 மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,789 கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓஏ எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,850 முடிஞ்சிருக்கிறாங்க. ஸோ 21,850 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 900 ஒரு ஈக்குவலான ஃபைட்டிங் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 22,000 அதே மாதிரி 21,800. ஸோ ஸ்மாலர் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,800 22,000 ரேஞ்சாக இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அப் ஆர் டவுன் ஒரு மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது 21,800 22,050 நம்மளுக்கு ரேஞ்சாக வந்திருக்கு. அதே மாதிரி ஓஐ லாஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை எந்தெந்த ரேஞ்சில் ஆக்டிவாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 22,100 மேக்ஸிமம் இருந்திருக்காங்க. அடுத்தது 22,200 22,300. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு இங்கே ஹைலைட் பண்ணி காட்டிடும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு இல்லாமல் அவுட்டரில் நியராக இருந்தாங்க அப்படின்னா இங்கே எஸ்ன்னு போட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா, அதாவது வீக்குன்னா டிஸ்டன்ஸில் இருக்காங்களா அப்படின்னு. ஸோ 22,200 22,300. ஸோ ஓவராலாக இது எல்லாமே நியராக தான் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 21,900 அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே ஹைலைட் காட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் 900 அதை பிரேக் பண்ணாங்கன்னா 21,800. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 21,800 பிரேக் பண்ணால் 600 ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது ஒரு 100 பாயிண்ட்ஸ் அதாவது 21,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை ஓஐ ஆக்டிவாக இருந்திருக்காங்க ரேஞ்சில். ஓகே, சேஞ்ச் இன் ஓஐ பார்த்துருவோம். ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது கிளியராக தெரியுது. அதே மாதிரி புட் சைடில் நம்மளுக்கு கால் சைடை விட அதிகமாக டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஃபர்தராக நாளைக்கு கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி நிஃப்டியை பார்க்கலாம். ஓகே, நம்ம வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 45,971. ஸோ நியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 46,369. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 47,050. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். 47,050 47,450. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா அகைன் ஒரு ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நியர் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 45,486. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 44,429 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஹை இருக்குது இல்லையா, ஸோ இங்கேருந்து இங்கேருந்து இங்கே இவங்க வந்திருக்க டவுனுக்கு இப்போ போயிருக்கிற ரீட்ரேஸ்மெண்ட் 50% மேலே போயிட்டு அந்த 618 கிட்ட போயிட்டு ரிஜெக்ட் ஆகி தான் டவுன் வராங்க. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு வந்ததுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு அகைன் வர கண்டிஷனில் தான் இவங்க இங்கே க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இங்கேருந்து போயிருக்காங்க இல்லையா ஹை, ஸோ இங்கேருந்து மேலே போயிருக்காங்க. ஸோ நியர்லி இப்போ இது ஒரு பவுன்ஸ் பேக் லெவலில் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து டேர்ன் ஆகுனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 47,450 மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு
ஃபர்தராக பையிங் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இங்கே 45 370 இந்த 400லேருந்து இந்த 370 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைடு ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து மேஜர் லெவல்ஸ். நாளைக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு மண்டேக்கு உண்டான ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 46,324லேருந்து லோ 45,611 இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 46,106க்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி அப் டு நம்மளுடைய ஹை 46,324 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 46,249. ஸோ 46,249லேருந்து 46,324 அப்படின்றது நம்மளுக்கு மண்டே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஹையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும்போது அந்த மூமெண்ட்டை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறது 46,501. ஸோ அதையும் கடந்து மேலே போகும் பட்சத்தில் 46,678 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுதான் நம்மளுடைய மேக்ஸி ஹை. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி இருக்கணும் அப்படின்னா 45,835க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும் அதாவது 45,617 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 45,693. 45,693லேருந்து 45,617 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். திங்கக்கிழமையில் இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய லோ பிரேக் பண்ணி கீழே ஒரு ஃபால் வருது அப்படின்னா அந்த ஃபாலை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறது 45,440 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதையும் கடந்து கீழே வரும்போது நம்ம மேக்ஸிமம் லோ அதாவது மேஜர் சப்போர்ட்டை நம்ம மேக்ஸிமம் சப்போர்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 45,263 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவான ஒரு ஓப்பன் ஒரு சின்னதாக ஒரு அப்பில் ஓப்பன் ஆகுது, அதாவது 46,106லேருந்து 46,324 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி அப்புறம் நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வராங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போது ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 46,106ல் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்து ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 46,324க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு பையிங்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்சைட் மூவ்மெண்ட்டை. அதே மாதிரி 46,106 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 45,885லேருந்து 45,617 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 45,835 இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகும்போது அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 45,836க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு பையிங் அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,617க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மண்டே 46,106க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,836க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வொலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, ஓஏ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 46,000ல் ஸோ 46,000ல் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் 46,500 அதை பிரேக் பண்ணாங்கன்னா மெல்ல மெல்ல நம்மளுக்கு 47 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 45,500 அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 45,000 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓவரால் ஓஏலையும் நம்மளுக்கு கால் சைடில் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க.
ஸோ ஓஏ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது 45,800லேருந்து 46,400ன்றது ரேஞ்சாக இருக்குது. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அப்பர் டவுன் நம்ம மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு அப்பர் சைடில் அதாவது 46,400க்கு அந்த ரெசிஸ்டன்ஸில் பார்க்கும்போது கால் சைடு ஓஏ நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளே ஃபார்ம் ஆகலை, ரேஞ்சுக்கு வெளியில் பட் நியராக ஃபார்ம் ஆகிருக்காங்க. 46,600 அதை பிரேக் பண்ணால் 700, 46,700 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 47,000. பட் ஆனால் சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 46,500, 46,600 அது பிரேக் பண்ணால் 47,000. ஸோ நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்சுக்கு நியராகவும் இருக்குது, அதே சமயம் நம்ம ரேஞ்சுக்குள்ளேயும் நம்மளுக்கு சப்போர்ட் க்ரியேட் ஆகிருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிள் தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் தெரியுது. ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை கால் சைடில் ஓஐ புட்டை டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா மண்டே பேங்க் நிஃப்டியில் புட்டில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியில் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடை விட புட் சைடில் ஓஐ அதிகமாக இருந்தாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் ஓஐ அதிகமாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வந்து அதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி, ஸோ அதோட ரேஞ்சஸை நம்ம பார்த்துருவோம் வாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்குது மிட் கேப்போட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ அது க்ளோஸ் ஆகிருக்கிறது 10,728. ஸோ நியர் ரெசிஸ்டன்ஸ்ன்றது 10,794. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதான் ஆல் டைம் ஹை. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தர் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி நியரர் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 10,666. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 605 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த லோலேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டவுன் சைடு இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி 605 பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த லெவல் 10,384 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 10,176 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் மிட் கேப் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். ஸோ நாளைக்கு மிட் கேப்க்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம் வாங்க. ஸோ நாளையோட ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 10,811லேருந்து 10,646 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மிட் கேப் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 10,760க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி நம்மளுடைய ஹை, அதாவது 10,811 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 10,793. ஸோ 10,793லேருந்து 10,811 அது வந்து நம்மளுக்கு மண்டே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி கீழே வராங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஹையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ அந்த மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்குறது 10,852. அதையும் கடந்து மேலே போகும்போது 10,893 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 10,697க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ அதாவது 10,646 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 10,664. ஸோ 10,664லேருந்து 10,646 அப்படின்றது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். அண்ட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்க்குறது 10,605. ஸோ 10,605யும் கடந்து கீழே வரும்போது நம்ம மேக்ஸி லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10,563. ஒரு பாசிட்டிவான ஓப்பன், ஒரு கேப் அப்பில் ஒரு பாசிட்டிவான ஓப்பனில், அதாவது 10,760லேருந்து 10,811 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் இமிடியேட்டாக ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வராங்க அப்படின்னா
நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 10,760 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும் பட்சத்தில் இதுக்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10,811க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபர்தராக ஒரு பையிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்சைட் மூமெண்ட்டை. அதே மாதிரி 10,760க்கு கீழே சஸ்டெயின் ஆகிறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் ஒரு நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறாங்க, அதாவது 697 10,697லேருந்து 10,646 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் மூமெண்ட் வராங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 10,697ல் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் மூமெண்ட் வராங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்த லோ பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம பார்க்க வேண்டியது 10,697 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு பையிங் சைடு அப்சைட் மூமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 10,646 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு செல்லிங் சைடு ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டை நம்ம ஃபர்தராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக நாளைக்கு 10,760க்கு மேலே சஸ்டெயின் பண்ண பட்சத்தில் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 10,697க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வொலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, ஓஏ எப்படி இருக்காங்கன்றதை பார்த்துருவோம். ஸோ முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 10,725 அதில் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 10,800 அது பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 10,850 10,900 ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது 11,000 பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 10,700 அது பிரேக் பண்ணால் 10,600. ஸோ 10,500 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும், ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இங்கே ஓவரால் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடில் புட்டை விட அதிகமாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஏ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்க்குறோம் அப்படின்னா 10,700லேருந்து 10,775 ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதே கால் சைடில் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேஞ்சுக்கு இன்னர் சைடில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை, ரேஞ்சுக்கு அவுட்டரில் நியராக இருக்கிறது 775 பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 10,850. ஸோ அந்த 850 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம 11,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 11,100 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப் சைடில். ஸோ அதே மாதிரி டவுனில் 10,700 ஸோ அந்த ரேஞ்சிலே நல்லா ஸ்ட்ராங்காக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க ஆக்டிவாக வெள்ளிக்கிழமையில் ஓஏ. ஸோ அதை பிரேக் பண்ணி டவுன் வந்துச்சு அப்படின்னா 10,500 அதை 10,550 அதை பிரேக் பண்ணால் 10,500 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 700 பிரேக் பண்ணி கீழே வந்தால். அதே மாதிரி அப் சைடில் 775 அதை பிரேக் பண்ணால் 850 அதை பிரேக் பண்ணால் 11,000 11,100 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஓஏ வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது. ஓகே, ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு சைட்லையுமே ஈவனாக தான் வெள்ளிக்கிழமை பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு நாளைக்கு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஓஏ அண்டு கால் புட் ரெண்டு சைட்லையும் எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய ப்ரிடிக்ஷனில் பார்த்துருவோம் வாங்க. நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் 21,800லேருந்து 22,100. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூமெண்ட்டை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்திருக்கு. அதே மாதிரி பிரேக் பார்த்தோம்னா நம்மளுக்கு டவுன் சைடு பிரேக் தான் வந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் ஆனிச்சு அப்படின்னா டவுன் சைடில் ஒரு நல்ல வொலடைல் மூமெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு பிரேக் வந்து பார்த்தோம்னா டவுன் சைடில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்ட் தான் வந்திருக்கு. க்ளோஸும் பார்த்தோம் அப்படின்னா 21,850 ஸோ நியரர் டு சப்போர்ட்டில் தான் க்ளோஸ் இருக்குது. ஒரு சின்ன நெகட்டிவ் ஓப்பன் இல்லை கேப் டவுன், அதாவது 21,800லையோ இல்லை 800க்கு கீழே ஓப்பன் ஆகினாங்க அப்படின்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது 21,800க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து 22,100 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை 21,800க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழே வராங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நல்ல ஒரு ஃபாலோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வீக்லிக்கு நிஃப்டியோட ரேஞ்சை நம்ம பார்க்குறது ஹை 22,743 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி லோ பார்த்தோம் அப்படின்னா 20,964 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் வீக்லியில். ஓகே, பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் நாளைக்கு உண்டானது பார்த்தோம் அப்படின்னா 46,000 47,000 ஒரு 1000 பாயிண்ட் வந்திருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்திருக்கு. பிரேக் பார்த்தோம்னா நம்மளுக்கு டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. அந்த பிரேக்லேயும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வியாழக்கிழமையோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிட்டு அகைன் தேர்ஸ்டேவோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. டவுன் சைட் பாசிபிளான
பிரேக் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் தான் இருக்குது. ட்ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா டவுன் ட்ரெண்டு தான் வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 46,000ன்றது நம்மளுடைய சப்போர்ட் லெவலில் தான் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஒரு சின்ன நெகட்டிவ் ஓப்பன் ஆனாலும் நம்மளோட சப்போர்ட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆவாங்க. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது 46,000. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது 46,000. ஸோ நம்மளுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் 46,000 ரீச் பண்ணிவிட்டு அகைன் டவுன் வந்தாங்கன்னா ஒரு ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே 46,000க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா 47,000 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 46,000ன்ற லெவலில் நம்ம கிளியராக வாட்ச் பண்ணணும். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வீக்லி ரேஞ்ச் நம்ம ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,842 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டவுனு லோ பார்த்தோம் அப்படின்னா 44,099 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டிலும். ஸோ மிட் கேப்பை பார்த்துருவோம். மிட் கேப்புக்கு நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 10,600லேருந்து 11,000. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல volatile மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமை ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிட்டு தேர்ஸ்டேவோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நம்மளுக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்சைட் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப் ட்ரெண்டுன்னு தான் வந்திருக்கு. க்ளோஸ் ஆகிருக்கிறதும் 10,725. ஸோ மிட் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ 10,600லேருந்து 11,000 இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் ஒரு volatile மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணாலும் நல்ல volatile மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லி தான் மிட் கேப்பில் வந்திருக்கு. ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் வீக்லி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 11,165 ஹை வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி டவுன் பார்த்தோம் அப்படின்னா 10,291 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மிட் கேப்போட எக்ஸ்பைரி இல்லையா நாளைக்கு. ஸோ 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் இருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10,650லேருந்து 10,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்கில் எனக்கு ஒரு லோ பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு volatile மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 0 to ஹீரோ இந்த ரேஞ்சில் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல volatile மூவ்மெண்ட் இருக்குன்றது என்னோட ப்ரிடிக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் நாளைக்கு மிட் கேப் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் அண்ட் 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பிரேக் எந்த சைடில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அது மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ப்ரீமியம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.